நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா ஆங்கிலையும் விசாரிச்சுட்டு தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன பண்றீங்க? எப்படியும் அவனை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. அதான் என் கம்பெனி லாயர்ட்ட பேசி அவருக்கு ஆன்டிசிபேட் பெயில் எடுக்கலான்னு. அப்ப 3 பேருக்கா முன்ஜாமீன் எடுக்க சொல்லுங்க. ஏன் யார் அந்த 3 பேரு? தப்பு பண்ண அவன், தப்ப மறைச்ச நீங்க 2 பேரும். என்ன சார் மிரட்டுறீங்க? சச்சா, நீங்க லீகலா போறப்ப நானும் லீகலா போறேன். ஹலோ, ஜீப்பை கொண்டு வந்துருங்க. 3 பேரை கூட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு லேடி கான்ஸ்டபிளையும் கூட்டு வந்துருங்க. ஒரு லேடியும் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம். சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒன்னும் இல்லைங்க, முன்ஜாமீன் எடுக்கிறப்போ 3 பேருக்கு எடுத்துட்டீங்கன்னா ஈவினிங்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் பாருங்க. சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். இல்ல மேடம், சார் தான் லா பேசுறாரு. லா படியே எல்லாம் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முதல்ல இந்த பிரச்சனையில ஆபீஸ் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா சார், ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன் சார். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார், அவரை டிசிப்ளினரி ஆக்ட்ல உடனடியாக ஆஃபீஸ்ல டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். இது ஓகே தானே சார்? அதோட சேர்த்து பிரச்சனை பெருசா இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயி ஃபர்தர் நடவடிக்கைக்காக போலீஸ் அணுகலான்னு பர்மிஷன் கொடுங்க. சார், இது எதுக்கு சார்? இன்னைக்கு எனக்கு பயந்துட்டு அவனை வேலை விட்டு அமுச்சிடுவீங்க. நாளைக்கு லட்சுமியை கூப்பிட்டு ஏன் எங்களை தாண்டி போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்க கூடாதுல்ல? இல்ல சார், அப்படியெல்லாம் நிச்சயமா நடக்காது. நிறைய குற்றங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணப்படுறதே கிடையாது. அந்த தைரியத்தில் தான் சிலர் தப்பு பண்ணிட்டே போறது. அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ண வேண்டியது என் வேலை. சார், அவனை என்ன பண்ண போறீங்க சார்? அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நியாயமா கம்பெனி கொடுக்குற தண்டனையை கொடுங்க. பண்ணிடலாம் சார். ஒருவேளை பெரிய லாயரா வச்சு இந்த கேஸை அந்த பையனுக்கு சப்போர்ட்டா டீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மொத்த விஷயமும் பிரஸுக்கு போயிடும். இல்ல இல்ல, அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது சார். நடவடிக்கை முடிஞ்சதும் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். சார், காஃபி டீ ஏதாவது? நான் விசாரணைக்காக போற எந்த இடத்துலயும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது என் பாலிசி. அந்த லட்சுமிய அவசரப்பட வேணாம் சூசன். இப்போதைக்கு இது இப்படியே விட்டுருவோம். இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஹாய் ஆண்டி. யாரு? நெற்றக்கோட தாதாவா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ஆண்டி, பட்டம் வரவேற்புலாம் பயங்கரமா இருக்கு. நான் உண்மையை தானே சொல்றேன். சரி ஆண்டி, யார் என்ன சொன்னாங்க? நேத்து நியூஸ்ல பார்த்தேன். காதலியை தவறாக பேசிய அதிகாரியை அடித்து உதைத்த தெய்வீக காதலன். என்ன வெக்கமா? இல்ல ஆண்டி. இல்ல கொதிச்சு கொந்தளிச்சு உன் காதலி கிட்ட ஸ்கோர் பண்ணிட்ட போல இருக்கு. கொதிச்சு கொந்தளிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா ஸ்கோர் பண்ணனான்னு தெரியலையே. அவளுக்காக இவ்ளோ சண்டை போட்டிருக்க, ஃபீல் ஆக மாட்டாளா? ஆண்டி, பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல. அவன் தப்பா பேசினா அதான் அடிச்சேன். தப்பா பேசினா பேசிட்டு போறான். அவன் தப்பான ஆளு தானே, அவன் அப்படிதான் பேசுவான். அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆன? இல்ல ஆண்டி, சடனா எனக்கு செம கோவம் வந்துருச்சு. கார்த்தி தான் சண்டை கோழின்னு லட்சுமி சொல்லுவா. ஆனா நேத்து அப்படியே உல்டா ஆயிடுச்சு போலயே. ஆமா ஆண்டி,
எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சும்மா சீன் போடுவேனே தவிர நிஜமாவே யாருக்கிட்டையும் சண்டை போட்டதே இல்ல. என்ன ஆண்டி? இப்ப தேவையில்லாம உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. விடுங்க ஆண்டி, ஆபீஸ் செம்ம போரு. இப்ப சஸ்பெண்ட் பண்ணது நல்லதா போச்சு. நீ இருக்க பாரு. சரி, லட்சுமி என்ன சொன்ன ஆண்டி? அவளுக்கு சந்தோஷம்தான். நிஜமாவா? ஆனா அவ மூஞ்ச பார்த்து அப்படி எதுவுமே தெரியலையே. இல்ல, அவளுக்கு ஹாப்பி தான். எப்படி சொல்றீங்க? நான் அவளோட அம்மா. அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? அவ சந்தோஷமா இருக்காளா? ஆமாப்பா. அது போதும் ஆண்டி. குமுதா ஹாப்பினா அண்ணாச்சி ஹாப்பி. தேங்க்ஸ் விஷ்ணு. எதுக்கு ஆண்டி? இல்ல விஷ்ணு, அவளுக்கு ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பிரச்சனை வரும்போது நான் தான் போவேன். அவளுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். அப்பெல்லாம் அவளுக்கு அப்பாவோ அண்ணனோ இல்லையேன்னு கவலைப்படுவேன். ஆம்பளை துணை இல்லையேன்னு யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த கவலை தீந்துடுச்சு. ஆண்டி, நான் ஒன்னும் பெரிய ஃபைட்டர்லாம் இல்ல. ஆக்சுவலா நான் வாழ்க்கையில போட்ட ஒரே சண்டை இதுதான். ஒவ்வொரு தடவையும் போய் உன்னை சண்டை போட சொல்லல. அவளுக்கு ஒண்ணுனா பாத்துக்க நீ இருக்கல்ல, அத சொன்னேன். ஆண்டி, நீங்க சொல்றீங்க, ஆனா அவ சொல்லலையே. இனிமே அவ சொல்றதுக்கு என்ன இருக்குப்பா? அப்படி இல்ல ஆண்டி. இது என்னமோ அவளுக்கு வந்து ஒரு பிரச்சனை சாக்க வச்சுட்டு என் பிரச்சனையை தீர்த்துக்கிற மாதிரி இருக்கு ஆண்டி. இது எனக்கு பிடிக்கல ஆண்டி. புரியுது விஷ்ணு. ஆண்டி, சொல்லு விஷ்ணு. லட்சுமிக்கு ஒண்ணுன்னா எனக்கு இப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. நம்ம ஆளனாலும் நம்ம தசை ஆடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. போதும் போதும். ஆண்டி, உங்க பொண்ணு தான் நம்ப மாட்டேங்கிறா. நீங்களாச்சும் நம்புங்களேன். அவளை நான் கண்ண அப்படின்னா லவ் பண்றேன் ஆண்டி. நான் தான் அதை நம்புறேன்னு எப்பவோ சொல்லிட்டேன்ல. அவளுக்கும் அது தெரியும் ஆண்டி. ஆனா அவ வீம்பு தான் அவளை தடுக்குது. அவ எப்பவுமே இப்படிதான் விஷ்ணு. சின்ன வயசுல கரும்பு சாப்பிடுறேன்னு பாவாடை சட்டையெல்லாம் கரையாக்கிட்டா. நான் பயங்கரமா திட்டிட்டேன். ஆனா அந்த கோவத்துல இன்னைக்கு வரைக்கும் அவ கரும்பு சாப்பிடவே கிடையாது. என்ன ஆண்டி இது அநியாயமா இருக்கு? அவ அப்படிதான் விஷ்ணு. தப்புன்னு அவளுக்கே தெரியும். ஆனா அவளால அவளை மாத்திக்க முடியாது. என்ன ஆண்டி என்னையே பயன்படுத்துறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு லைஃப் பூரா சான்ஸே கிடைக்காது போல இருக்கே. கரும்பு நீயும் ஒன்னா? சத்தியமா இல்ல ஆண்டி. கரும்பு என்னோட பெட்டரான விஷயம். அதுவே ஜெயிக்க முடியலனா நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆண்டி. இதுக்கெல்லாம் உடனே நம்பிக்கை எழுந்துறாதானே? அவளோட மொத்த பிடிவாதமும் உன் விஷயத்துலதான் உடைய போகுது. அத பாக்கதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல போறேன்னு அவளை பார்த்து நான் கேட்க போறேன். ஆண்டி, அம்மா மக பிரச்சனைல ஏலவோ போட்டு தள்ளிடாதீங்க. அவளுக்காக இவ்ளோ தூரம் பண்ணிருக்க, அவ எப்படி உன்னை வேணான்னு சொல்லுவா? ஆண்டி, திரும்பவும் சொல்றேன், இதுக்காகலாம் அளவோ ஒத்துக்கிட்டானா எனக்கு உடன்பாடே இல்ல. ஏதோ ஒண்ணு லவ் ஜெயிச்சா போதாதா? ஆண்டி, இன்னும் ஜெயிச்சோன்றதை விட எப்படி ஜெயிச்சோன்றதுதான் முக்கியம். ரொம்பதான். எனக்கும் நம்பிக்கை இருக்கு ஆண்டி. ஆனா இப்படி நான் ஏதோ பண்ணதுக்காகலாம் பதிலுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. என்னை பிடிச்சி என்னை ஏற்கனவே விரும்பினால அதே மாதிரி அவ என்ன விரும்பணும். அதுதான் எனக்கு வேணும் ஆண்டி. நீ யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். ஆமா, இப்ப எதுக்கு வந்து இப்படி அவசர அவசரமா கிளம்புற? இல்ல ஆண்டி, நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு போயிருக்காரு. ஆபீஸ்க்குள்ள என்ன விடலனாலும் பரவாயில்ல, அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. நான் வரேன் ஆண்டி. ஓகே, பை. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐடி கார்டை கழட்டி கொடு. எதுக்கு சார்? கேள்வி வேற கேக்குறியா? கழட்டி வை. இந்த 2 ஃபார்ம்ல கையெழுத்து போடு. என்ன சார் திடீர்னு கூப்பிட்டீங்க? லேப்டாப் கொடுன்னு சொன்னீங்க, ஐடி கார்டை கொடுங்கிறீங்க, ஏதோ ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போடுன்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க சார். லிசன், ஒன்னு உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர், இன்னொன்னு கம்பெனி சைடுல இருந்து வாங்குற ரிலீவிங் ஃபார்ம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? உனக்கு ரொம்ப தான். தப்பு பண்ணவன கூட நாங்க மன்னிச்சிருவோம். ஆனா என்ன தப்பு பண்ணேன்னு கேட்ட பாத்தியா? உன்னை என்ன பண்ண தகும்? உன்னோட செட்டில்மெண்ட் எல்லாம் உன்னோட அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இப்ப நீ கிளம்பலாம். என்ன சூசன் இது? இன்னொரு வாட்டி என் பேரை சொன்ன அவ்வளவுதான். பொறுக்கி ராஸ்கல். வேலை செய்யற பொண்ணுங்களை ஏதாவது ஒண்ணு பண்றதுக்குன்னே வேலைக்கு வரது. அன்னைக்கு வேற மாதிரி பேசுறீங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறீங்க. இந்த பார், கேள்வி கேட்காம போறது உனக்கு மரியாதை. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அதுபடி நீங்களா இஷ்டத்துக்கு அனுப்புவீங்க? டேவிட்,
அந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் புழல்ல கழித்தினாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். நீ பண்ண வேலை எவ்வளவு பெரிய கிரைம்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற. உன்னோட கேஸ் எல்லாம் எங்க 2 பேர் கையில இல்ல. சும்மா அழுது டிராமா போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. கிளம்பி போயிட்டே இரு. மேடம் என்னோட கரியரே போயிடும் மேடம் ப்ளீஸ். இப்பதானே ஏன் சொன்னாங்க சும்மா அழுது கெஞ்சாதன்னு? சார் என்னோட ஃபியூச்சர் சார். அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் வேணா லக்ஷ்மியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஒரு வாட்டி என்ன விட்டுருங்களேன். யோ, நீ லக்ஷ்மி கால்ல விழுகிறதுக்கும் கம்பெனில கண்டினியூ பண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சார் இந்த பிரச்சனைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்க சார். ஏற்கனவே உன் விஷயத்தை ஒழுங்கா விசாரிக்கல, முறையா தண்டனை கொடுக்கலன்னு அந்த இன்ஸ்பெக்டர் எங்க 2 பேத்தையும் உள்ள வைக்கிறேங்கிறான். உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நாங்க அவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. சார் ஏதாவது பண்ணுங்க சார். ஒன்னும் பண்ண முடியாது. கையெழுத்து போடு. உன்னை பத்தி பெருசா தெரியாத இடத்துல போய் வேலை தேடு. அது தவிர நீயும் ஒன்னும் பண்ண முடியாது, உனக்காக நாங்களும் ஒன்னும் பண்ண முடியாது. சார் அது மட்டும் இல்ல, உன்னை அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அவரை போய் பாரு. மேடம் ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? சைன் பண்ணிட்டு கிளம்பி போ மனோஜ். டேய் பாத்தியில என்னாச்சுன்னு? இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், உன் கதையை முடிச்சிருவேன். என்னடா முறைக்கிற? டேய் வேணா. மச்சானம் ஏய் கார்த்தி, சுமாரு. நீங்க சொன்னீங்கன்னா அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சு. போறவனை கூப்பிட்டு வச்சு எதுக்கு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? விஷ்ணு தலு மனோஜ் கிளம்பு. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, இப்ப சந்தோஷம் தானே? இல்ல சூசன், இத நீங்களே பண்ணிருக்கணும். இதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்ன அலைய வச்சிருக்கவே கூடாது. அப்படி இல்ல, எல்லாத்தையும் முறையா செய்ய வேண்டியிருக்கு. அப்பதான் யாரும் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்க என்ன நம்பல? இதுல நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸே விசாரிச்சு அவன் பண்ணது தப்புன்னு சொல்லிடுச்சு. இப்ப யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. சரி சூசன், எதுக்கு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு? தேங்க்ஸ். டேவிட், சூசன் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னை டார்ச்சர் பண்ணீங்க, விஷ்ணுவை டார்ச்சர் பண்ணீங்க, ராஜியை அவமானப்படுத்துனீங்க. இதெல்லாம் கூட ஓகே. உங்களுக்கு எங்களை பிடிக்கல, நாங்கள் சாருக்கு சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு பண்ணலை, அதனால தானே நீங்கள் கடுப்பானீங்க. பரவாயில்ல. ஆனால் லக்ஷ்மி விஷயத்தில் நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. அதை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது சூசன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். கூடி சீக்கிரம் உங்களுக்கே அது புரியும். உன் மனசுக்குள்ள நான் தோத்து போய் நிக்கணும்னு எதிர்பார்க்கறல்ல? இல்ல, நீங்க ஜெயிக்கணும் தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வெற்றிக்காக நீங்க உங்க நீதி, நேர்மை, நியாயம் இப்படி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டீங்க. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பண்ண தப்பு கண்டிப்பா உங்களை நிம்மதியா இருக்க விட போறதில்ல. அட்லீஸ்ட் ஜெயிச்ச சந்தோஷமாவது உங்களுக்கு கிடைக்கட்டும். மச்சான், பார்ட்டி பண்ணலாம் சொல்லிட்டு இப்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் விட்டியடா? யாரா விட்டா? கரகாட்டம், வில்லு பாட்டுக்கெல்லாம் ஆர்டர் சொல்லியிருக்கு. ஆல் ஆர் ஆன் த வே. டேய், என்னடா கரகாட்டம் வில்லு பாட்டா? ராஜி, என்னங்க இவன் இப்படி மாறிட்டான்? இந்த கோயில்பட்டி போனதுல இருந்து இவன் நடவடிக்கை சரியில்லைங்க. டேய், வந்து உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸை கொடுறா. என்னங்க ஆண்டி? என்ன விஷ்ணு, மிக்சிங்லாம் கரெக்டா பண்ணிருக்கியா? இது மிக்சிங்கா ஆண்டி? இது வெறும் கோக் தான் ஆண்டி. எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, சைட் டிஷ்லாம் எங்க? சைட் டிஷ்ஷா? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னப்பா, கேட்க கூடாத கேட்ட மாதிரி இப்படி ஷாக் ஆகுற?
யூஸ்வலா ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்லாம் வேணும் தானே? என்னாச்சு ஆண்டி என்னென்னமோ கேக்குறீங்க? இங்க சைட் டிஷ்லாம் இல்ல ஆண்டி. என்ன சைட் டிஷ் இல்லையா? சைட் டிஷ்லாம் இல்லாம என்னப்பா பார்ட்டி தரீங்க? ஆண்டி இது சாதாரண பார்ட்டி தான், சரக்கு பார்ட்டிலாம் இல்ல. என்னது சாதாரண பார்ட்டியா? அப்ப இது காக்டெயில் பார்ட்டி இல்லையா? என்ன ஆண்டி காக்டெயில் அது எதுவும் புதுசா கேக்குறீங்க? இது வெறும் கோக்டெயில் பார்ட்டி தான் ஆண்டி. ஐய என்ன கார்த்தி இது ரொம்ப பழசா இருக்கா? ஆண்டி நீங்க சரக்கு அடிப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இல்லன்னா சரக்க கேஸா கொண்டு வந்து இறக்கிருப்பேன் ஆண்டி. அட போ விஷ்ணு, நான் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் தெரியுமா? நீ என்னை ஏமாத்திட்ட. உன்னால முடியலன்னா என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. ட்ரிங்க்ஸ் சைட் டிஷ்லாம் நானும் அதை வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஐயோ சாரி ஆண்டி, நீங்க சத்தியமா சரக்கு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. சரி ஓகே ஆண்டி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. விஸ்கியா, ரம்மா, ஜின்னா, பீரா? டேய் கொஞ்சம் அடங்குடா. ஆன்ட்டி ஏதோ ஒன்று போட்டு வாங்குறாங்க, நீ பாட்டு எடுத்து விடுற. போட்டு வாங்குறாங்களா? அப்ப நானா தான் உளறிட்டேனா? இப்போதான் உனக்கு தெரியுதா நீ உளருவாயின்னு? ஆமால விஷ்ணு, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த உளறல் தான். உன்ன மாதிரி உளறவங்க யாருமே பெருசா பொய் சொல்ல மாட்டாங்கப்பா. நிஜமாவா ஆண்டி? பின்ன என்ன, ஊமையா இருக்கிறவங்க கூட கபடக்காரவங்களா இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி கலகலன்னு பேசுறவங்க தான் கள்ளங்கபடமே இல்லாம இருப்பாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. உண்மையை சொல்றதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? அப்போ என்ன நல்லவன் சொல்றீங்க? ஆமா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். டேய் ஆ, உன் விளம்பரத்தை கொஞ்சம் நிறுத்து, ரீல் வந்துட போகுது. பாருங்க ஆண்டி இவனுக்கு எவ்வளவு பொறாமைன்னு. ஆமாமா ரொம்ப பொறாம தான். இப்படி எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைக்கணும். நிலைக்கும். நீங்க எல்லாரும் இப்படி ஒத்துமையா இருந்தா இந்த சந்தோஷம் உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. லக்ஷ்மி இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து அவ எப்படி வெளியே வரப்போறான்னு நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. இந்த பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்திட்டீங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா முதல்ல விஷ்ணுக்கு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனையில லக்ஷ்மிக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தான். அவன் மனசு உடையாம இருக்கிறதுக்கு டே நைட் லக்ஷ்மியை பத்திரமா பாத்துக்கிட்டான். தெரியும் கார்த்திக், விஷ்ணு மாதிரி ஒருத்தன் லக்ஷ்மி கூட இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, பலமும் தான். போதும் ஓவர் என்ன புகழாதீங்க. அப்புறம் என்ன பிடிக்காதவங்க யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வந்துட போறாங்க. உன்னை பிடிக்காதவங்களா? உன்னை பிடிக்காதவங்கள இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படி உன்னை பிடிக்காதவங்கள இந்த உலகத்துக்கே பிடிக்காது. எப்படியோ அந்த மனோஜ்க்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துட்டீங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப அவன் லைஃப்ல மறுபடியும் பண்ணவே மாட்டான். ஆமா ஆண்டி, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்துலயும் மனோஜ் கெட்டவன்னு கருத்துக்களை அள்ளி வீசியிருக்காங்க. இனிமே அவன் எங்கேயோ தலை நிமிர்ந்து நிக்க முடியாது. இதுக்கு மேலேயும் அவனை அசிங்கப்படுத்தணும்னு நாங்க எல்லாம் யோசிச்சோம். ஆனா லக்ஷ்மி பேருக்கு எதுனா ப்ராப்ளம் வந்துருந்தா இதை அப்படியே விட்டோம். எப்படியோப்பா, பழையபடி நீங்க எல்லாம் இப்படி ஒன்னா சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜி, ரூம்ல என் ஃபோன் இருக்கு, எடுத்துட்டு வாயேன். சரி கார்த்திக், புடி. கார்த்திக், இங்க மொபைல காணோம். அப்படியா? அங்கதானே இருந்துச்சு. ஒரே நிமிஷம் புடுறா. அங்கதானே வச்சேன். இல்ல கார்த்திக், இங்க காணோம். என்ன இது? கையே. அது தெரியுது. போனை தேடி வந்துட்டு கைய பிடிக்கிற. ஆக்சுவலி உன்னை கட்டி பிடிச்சிருக்கணும். எல்லாரும் இருக்கிறதுனால தான் உன் கையை பிடிச்சேன். அப்ப நீ போனை தேடி வரல? இல்ல. அடப்பாவி, அவங்களுக்குலாம் தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எப்படி சொல்ற? இல்ல, விஷ்ணு லக்ஷ்மியும் பார்வையிலே பேசிக்கிட்டதால தான் நானே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்தேன். ஓ அப்படி. அப்படிதான். லக்ஷ்மிக்கு விஷ்ணு மேல பெரிய மரியாதை வந்திருக்கும். கண்டிப்பா இதுக்கு மேல அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வராதுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி சரி விடு. நாம ரொம்ப நேரம் உள்ள இருந்தா அவங்க தப்பா நினைக்க போறாங்க. வா போலாம். போலாம் போலாம். போறதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடு. ஏய் போதும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தருது? வாய் வலிக்க போகுது. என் கண்ணத்துக்கு வலிச்சதுக்கு அப்புறம் தான் உன் வாய்க்கு வலிக்கும். என் கண்ணம் தான் என்ன வலிக்குதுன்னு சொல்லவே இல்லையே. அப்படியா?
கண்ணம் என்ன கண்ணம் ம். உன் வாயே வலிக்குதுன்னு சொல்ல போது பாரு. கமான் கமான். என்ன நிஜமா அடிக்கிற? வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லட்சுமி இப்படி பாக்குற? விஷ்ணு தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாரும் சேர்ந்து என்ன பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு. ஏய், இது நம்ம எதிரிங்களோட சதி வேலை. இல்ல நீ பாதிக்கப்பட்டிய தவிர தேங்க்ஸ் சொல்லவோ இல்ல சாரி கேட்கவோ நீ எந்த தப்புமே பண்ணலையே லட்சுமி. நான் தப்பு பண்ணனா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. ஒரு வதந்தின்னு கிளம்பின பிறகு மொத்த ஆபீஸும் என்ன பார்த்து சந்தேகப்பட்டுச்சு. ஆனா ஆனா உன் கண்ணுல மட்டும் ஒரு துளி சந்தேகத்தை கூட என்னால பார்க்க முடியல. அது எப்படி? இது என்ன கேள்வி லட்சுமி? நான் எப்படி உன்னை சந்தேகப்பட முடியும்? இது என்ன கதையா இருக்கு? ஊரே பத்தி எரியும் போது ஒருத்த மட்டும் பிடில் வாசிச்சானா? அந்த மாதிரி ஹம், உலகமே சந்தேகப்படுமா? இவர் ஒருத்தர் மட்டும் சந்தேகப்பட மாட்டாரா? சத்தியமா சொல்றேன் லட்சுமி, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. அதான் ஏன் நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை என்னால நம்ப முடியல விஷ்ணு. சந்தர்ப்பம் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. எவ்ளோ நியாயமானவங்களும் ஏதாவது ஒரு கட்டத்துல தப்பு பண்ணுவாங்க. அது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்றது அது வேற விஷயம். அந்த மாதிரி நானும் தப்பு பண்ணிருக்கலாம்ல. அப்படி இல்ல லட்சுமி. சில பேர்கிட்ட கோடி ரூபாய் கொடுத்து தப்பு பண்ண சொன்னா கூட அவங்களுக்கு தப்பு பண்ண வராது. நீ அந்த லிஸ்ட் லட்சுமி. உன்னால தப்பு பண்ண முடியாது. சும்மாலாம் சொல்லாத விஷ்ணு, பிராக்டிக்கலா பேசு. மெயில்ல நீ பார்த்த போட்டோஸ், மனோஜ் என்னை பத்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆபீஸ்ல இருக்கிறவங்க என் முதுகுக்கு பின்னாடி பேசின பேச்சு, இது எதுவுமே உன்னை பாதிக்கலையா? இல்ல, எதுவுமே நான் பாதிக்கல லட்சுமி. இப்ப உலகம் போயிட்டு இருக்க ஸ்பீட்ல போட்டோஸ்லாம் ஒரு எவிடன்ஸா? நம்மளோட ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தா போதும், நம்ம நடிக்காமலேயே நம்ம நடிச்சா மாதிரி புதுசா ஒரு கோச்சனா படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த கிராபிக்ஸ் அனிமேஷன்ல இப்ப வேற லெவல்ல இருக்கு. இந்த மனோஜ் ஒரு சுத்த புறம்போக்கு. அவன் உன்னை பத்தி சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ அவனை இன்னொரு தடவை சொல்ல பாப்போம். முடியாது லட்சுமி. ஏன்னா அது எல்லாமே போய். இத வேலை வெட்டி இல்லாத முட்டாள் தான் நம்புவாங்க. நானும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. உன் முகத்தை பார்த்து பேச தைரியம் இல்லாதவங்க தான் உன் முதுகு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் டைம் பாஸ் தான். இப்படிப்பட்டவங்களாம் நீ கணக்குல எடுத்துக்காத. என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் கேட்பேன். எனக்கு தெரியும் லட்சுமி, நீ எவ்வளவு சுத்தம்னு.